ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளான் தோசைக்கு காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 400 கிராம் காளான் எடுத்து அரிஞ்சிட்டாச்சு. அடுத்து வெங்காயம் 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கணும். குடமிளகாய் வால்வாலாக நறுக்கணும். 1 குடமிளகாய், 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1,5 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 2 ஸ்பூனு, உப்பு தேவைக்கேற்ப. இதெல்லாம் செய்யலாம் வாங்க. எண்ணெய் வந்து ஒரு 30 ml ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதில் வந்து எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரியுது பாருங்கள். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டு நல்லா வணக்குங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற மாதிரி வணக்குங்க. நான் 2 வெங்காயத்தில் 1 வெங்காயம் வால்வலாகவும் 1 வெங்காயம் பொடி பொடியாகவும் நறுக்கியிருக்கேன். ஏன்னா சின்ன குழந்தைங்களா இருந்தால் பெருசாக வெங்காயம் இருந்தால் சாப்பிட முடியாது. வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ தக்காளி போடலாம். போட்டு லைட்டாக உப்பு போட்டோம்னா நல்லா தக்காளி வணங்கும். சுதானு ஏசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது கேப்சிகம் குடமிளகாயை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுருங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த மசாலா தூள்லாம் எல்லாம் போட்டு கலக்கணும். நல்லா வணக்கணும், பச்சை வாசம் போகிற வரைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து எங்களோட பேர் என்னென்னா சுதா அனுன்னு ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுலேயும் போய் நாங்கள் போடுற வீடியோஸ், ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போய் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த பவுடரை எடுத்து கொட்டி நல்லா கொட்டும். எல்லா பவுடரும் போட்டு நல்லா வணக்கணும். மசாலா பொருட்கள்லாம் பச்சை வாசம் போனோடனே காளானை எடுத்து கொட்டி நல்லா வணக்கணும்னா காளானில் தண்ணி விடும். சிறிது நேரம் வேக விடவும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி 200 ml ஊற்றி நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். வேந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி நீங்கள் தோசைக்கு இட்லி கூட ஊற்றி சாப்பிட்லாம். ஏன் ரைஸு கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றி சாப்பிட்லாம். பாய்.